ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. ஏய், குமரன் உன் மேல உயிரிய வச்சிருக்காண்டி. அது தெரியாம இந்த இனியன் பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. இனியா, 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 வேண்டாம் இனியா. ராசத்தி, இன்னைக்கு நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. டேய், தீக்ஷிக் தான்டா போன் போட்டிருக்கேன், ஆனா போனே போக மாட்டேங்குதுடா. பொண்ணும் மாப்பிள்ள ரெடியா இருக்காளா? இளங்கோ, மாப்பிள்ளையை கூட்டு வாப்பா. சரிங்கய்யா, போய் கூட்டு வந்துடுறமா. மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காருப்பா. ஓம் பிரகிருத்தேன் மகா ஓம் விக்ருத்தேன் மகா ஓம் வித்யாயே மகா ஓம் சர்வபூத ஹித உண்மையிலேயே என் மகன் ராஜா மாதிரி தான் இருக்கான். மகா ஓம் விபுத்தேன் மகா ஓம் சுரப்தேன் மகா ஓம் பெத்தவ ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இல்ல மங்கை? स्वाहायै महा ओम स्वदायै महा ओम सुदायै महा ओम धन्यायै महा ओम हिरण्मयै महा ओम लक्ष्मीयै महा ओम नित्यपुष्टायै महा ओम विवावर्यै महा ओम आदित्यै महा ओम दित्यै महा ओम दीप्तायै महा ओम वसुदायै महा ओम वसुधारिण्यै महा ओम कमलायै महा ओम गान्धायै महा ओम कामायै महा ओम क्षीरोदसंभवायै महा ओम अनुग्रहप्रदायै महा ओम बुद्धियै महा ओम अनघायै महा ओम हरिवल्लभायै नमः ओम अशोकायै नमः ओम अमृतायै नमः ओम दीप्तायै नमः ओम लोकशोकविनाशिन्यै नमः ओम धर्मनिलयायै नमः ओम करुणायै नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियायै नमः ओम तत्त्वहस्तायै नमः என் மருமக கண்மணி पद्मसुन्दर्यै नमः என் மகன் குமரனுக்கு ஏத்து பட்டத்து ராணியாட்டம் இருக்கா. ओम पद्ममुग्धे नमः ओम पद्मनाभप्रियायै नमः ओम रमायै नमः அழகுனா அப்படி ஒரு அழகு. ओम देव्ये नमः ओम पद्मिन्ये नमः ओम पद्मगन्धन्ये नमः ओम पुण्यगन्धायै नमः ओम सुप्रसन्नायै नमः ओम प्रसादाभिवृद्धये नमः டேய், அமைதியாரா. கல்யாண மண்டபத்துல சொந்த பந்தங்கள்லாம் கூடி இருக்காங்க. இந்த நேரத்துக்கு இப்படி ஏதோ செஞ்சனா உங்க அப்பா அம்மா மரியாதை கெட்டு போயிருண்டா. டேய் ஏய் மச்சான், கொஞ்சம் யோசிச்சு பாரு இனியா. டேய் 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 தீக்ஷிடா. ஹாய் இனியன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன் வாழ்க்கையில கொஞ்ச காலம் சந்தோஷமா இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்னோட வாழ்க்கையில எனக்கு நிரந்தரமா இடம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தப்பில்ல, அதுக்காக வருத்தப்படணும்னு அவசியமும் இல்ல. இனியன், இந்த மெசேஜ் நீ பார்க்கும்போது நான் உன்னை விட்டு தூரமா போயிருப்பேன். என்ன நினைச்சு நீ வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காம நல்லபடியா இருக்க பாரு. நீ எது சொன்னாலும், நீ ஆசைப்பட்டு கேட்டாலும் நீ கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிருக்க. அது உண்மைன்னா நான் சொல்றத கேளு. ராசத்தை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு மனைவியா கிடைக்க மாட்டான். என்னை விட அவளாலதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். நான் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்படி எந்த எண்ணமும் இல்லாம இருந்தவதான் அந்த ராசாத்தி. அவ வாழ்க்கையில நீ தானா வந்தவ. கடைசியில
அவ தான் உன் உயிரை காப்பாத்திருக்கா. அவ மனசு குழந்தை மாதிரி. அவளுக்குள்ள எந்த கல்மிஷமும் இல்ல. மழை தண்ணியும் அவளை ஒண்ணு இனியா. அவளை பத்திரமா பாத்துக்கோ. நீ கொடுத்து வச்சிருக்கணும். சோ நீ ராசாத்திய கட்டிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும். இது ஏன் மேல ப்ராமிஸ். என்ன இன்னும் இனியும் ராசாத்தியும் வராம இருக்காங்க? முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுல, என்னன்னு போய் பாரு மங்கை. ஒரு நிமிஷம் இருங்க, நானே போய் அழைச்சிட்டு வரேன். ஆ. கரெக்டா? அத்தை, நீ ரொம்ப அழகா இருக்க. உன் அத்தைக்கு என்ன குறைச்சல்? குடுத்து வச்சவ. பணக்கார வீட்டுக்கு மருமகளா போறா. இவளுக்கு என்ன? ரசதி, பொன்னி, சீக்கிரமா. பொண்ணு வரலையான்னு அங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டா அத்தை? அவ்வளவுதான். அத்தை, பாத்தீங்களா நம்ம ராசாத்திய? இவ அழகுக்கு முன்னாடி யாராவது நிக்க முடியுமா? சரி வா. உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நானா இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் அவமானம். அந்த அவமானத்தை நீ தேடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது. மச்சான், நான் போய் யாருன்னு பாக்குறேன். யாரா நீயா? இந்த கவரை தீட்சி ஒன்று கொடுக்க சொன்னாடா. ஏய், என்னடா அது? தெரியும் மச்சான். I love you, 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 I love you. பாரி, என்னன்னு போய் பார்த்துட்டு வாப்பா. போப்பா. சரிங்க. ரசதி, என்னம்மா, ஏன் நின்னுட்ட? ஒண்ணும் இல்லம்மா. வா. என்னம்மா ராசத்தி, ரெடியா? இந்த பார் ராசத்தி, நீ பாண்டியனோட பொண்ணுங்கிறதெல்லாம் முன்னாடி, இப்போ இந்த பாரிவேந்தரோட பொண்ணு.
அதுக்கப்புறம் தான் என் மருமக. அதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். இதே அலங்காரம், இதே நாதஸ்வர சத்தம் தான் அன்னைக்கும். ஆனா கடைசியில எனக்கும் சங்கருக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. அந்த வலி இன்னும் என் மனசை விட்டு போக மாட்டேங்குதுங்க ஐயா. இப்பவும் அதே மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க ஐயா. அதை நினைச்சு பார்க்கும்போது என்னால தாங்க முடியல. உன் வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த தடவை அப்படி நடக்காது. நான் இருக்கேன். என் உசுரே போனாலும் சரி, அப்படி நடக்க விட மாட்டேன். என் மகன் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு மருமகன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. என் வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். சரியா? வா. நில்லு ராசத்தி. ஐயா, மண்டபத்துக்கு இப்படிதான் போகணும். நம்ம இந்த பக்கமா போலாம். வாங்க சொல்றேன். என்ன மராசத்தி? வா, வந்து கார்ல ஏறு. ராசாத்தி, அப்பா, நான் உன் கூடவே இருக்கணும். கல்யாணம் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்க வேணாமா? சந்தோஷமா இருக்கும். அப்பா இருக்கேன். கல்யாணத்தை பார்த்துட்டு தான் இங்கிருந்து போவேன். சிரி வர கூடவே. இந்த மனுஷன் தன்னோட மருமகளுக்கு மட்டும் சீர்வரிசை தட்டுங்க, காரு, ஊர்வலம்னு தடப்புடலா ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம் மங்கை, வேற யாரோ ஒருத்தவங்க மாதிரி பாத்துட்டு நிக்கிற? அவ ஊ மருமக தானே? போ, ஆசை அவளை அழைச்சிட்டு வா. அப்படியெல்லாம் செஞ்சாதானே ஓ மருமகளும் சந்தோஷப்படுவா. நாளை பின்ன மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்க வேண்டாமா? போ, போய் அழைச்சிட்டு வா.
சசிசேகராய நமஹ ஓம் வாமதேவாய நமஹ ஓம் விரூபாக்ஷாய நமஹ ஓம் கபர்தினே நமஹ ஓம் நீலலோகிதாய நமஹ ஓம் சங்கராய நமஹ ஓம் சூலபாணியே நமஹ ஓம் கட்வாங்கினே நமஹ ஓம் விஷ்ணுவல்லபாய நமஹ ஓம் சிபிவிஷ்டாய நமஹ ஓம் அம்பிகாநாதாய நமஹ ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ ஓம் பக்தவத்சலாய நமஹ ஓம் பவாய நமஹ ஓம் சர்வாய நமஹ ஓம் திரிலோகேசாய நமஹ ஓம் சிதிகண்டாய நமஹ ஓம் சிவப்பிரியாய நமஹ. என்ன மங்கை பாத்துட்டே நிக்கிற? ஓ மருமகளை உட்கார வை. உட்காருமா. ஓம் கவர்தினே நமஹ ஓம் காமாரயே நமஹ ஓம் அந்தகாசுரசுதனாய நமஹ ஓம் கங்காதராய நமஹ. மாப்பிள்ளை பிள்ளையாட்டா ரெடி தானே? நான் எப்போ ரெடி? நான் உங்களை கேட்கல, இன்னொரு மாப்பிள்ளை ரெடியான்னு கேட்டேன். தம்பி போய் இனியனை கூட்டு வாப்பா. போப்பா போப்பா. என்னடா மச்சான், இந்த ட்ரெஸ் போட்டுக்கடா. ரொம்ப நேரம் ஆச்சுடா. இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா மச்சான். டேய், என்ன நடந்தாலும் சரி, இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு மணமேடைக்கு போய் அந்த குண்டிச்சி கூடையெல்லாம் என்ன வாழ முடியாதுடா. டேய், என்ன பேச்சு பேசுற? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அண்ணாவும் தெரியும்ல, உன்னை கொன்னே போட்டுருவாரு. டேய், கொன்னா கொன்னுட்டு போட்டுண்டா. ஒரே நாள் ஒரே வலி, எல்லாமே முடிஞ்சிரும். என்னால எல்லாம் காலத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்க முடியாதுடா. இல்லடா மச்சான், நாங்க என்ன சொல்ல வரோம்னா, டேய் இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்தி. ப்ளீஸ் டா, என்ன தனியா இருக்க விடுங்கடா ப்ளீஸ். ரெண்டு பேரும் கிளம்புங்க. டேய் கிளம்புங்கடா. ஏய் கிளம்பு. எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வா. என்னால வர முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இப்ப நீ மணமேடைக்கு வரப்போறியா இல்லையா? வரமாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். ப்ளீஸ் என்னை விட்டுருங்கப்பா. பெரிய மனுஷன் ஆயிட்டல்ல, அப்பனே எடுத்தெறிஞ்சு பேசுற. நான் இப்ப வெளியில போய் ராசாத்தி குடும்பத்துக்கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம், என் பையனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. எல்லாரும் அந்த இடத்துல நெஞ்சு ஒடிச்சு செத்துருவாங்கடா. ஆனா ஒண்ணுடா, நீ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அங்க கிடக்கிற பணங்கள்ல என் பணமும் கிடக்கும். எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி போனாலும், உனக்கு நீ நினைச்சது நடக்கணும் இல்ல? என் நண்பன் பாண்டியன் நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் உயிரை விட்டான். அந்த நம்பிக்கை என்னை பொய்யாக்க சொல்றியாடா? என்னை பொறுத்த வரைக்கும் கௌரவம் முக்கியம்டா. கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிற கௌரவம் முக்கியம். அதுக்காக எவ்வளவு பலி வேதனை வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். டேய், ஏதோ நான் உன்னை பாலஞ்சடத்துல பிடிச்சி தள்ளுறத நினைச்சிட்டு இருக்கேன். அது தப்புடா.
நான் உன் அப்பன்டா இனியா. நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான்டா செய்வேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை ஒரு காணல் மாதிரி. சில விஷயங்கள் பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியும். என் அனுபவத்துல சொல்றேன். ராசாத்தியை கல்யாணம் பண்ணிக்கோ. தங்கமான பொண்ணு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. வந்து தாலி கட்டு. உனக்கே தெரியும், நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் உயிர் மாதிரி. இப்போ இந்த அப்பனோட உயிரும் கௌரவமும் உன் கையில தான் இருக்கு.